வெளியே வாங்க. யார் நீங்க? மேடம் நாங்கள் திருவிழா வரல மேடம். மேடம் நாங்கள் அந்த மாதிரி பசங்களாம் இல்லை மேடம். இங்க பாரு, நீங்கெல்லாம் யாருன்னே தெரியல. என் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன ஃபங்க்ஷனா போய் திருடுற கும்பலா நீங்க? நாங்கள் அந்த மாதிரி பசங்க இல்லை மேடம். அப்படின்னா சொல்லுங்க, யார் உங்களை இன்வைட் பண்ணது? யாரும் இன்வைட் பண்ணல. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, இல்லாட்டி நான் போலீஸ் கால் பண்ணுவேன். யாரா நீங்க? மேடம் நாங்கள் சும்மா சாப்பிட்டு போக தான் மேம் வந்தோம். இதை நான் நம்பணும். கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் நான் நம்பணும். மேடம் சொன்னா புரிஞ்சுக்கோங்க மேடம், உண்மையில நாங்கள் சாப்பிட தான் மேடம் வந்தோம். இருங்கடா, ஃபர்ஸ்ட் என் ஹஸ்பண்டை வர சொல்றேன். ஹலோ, ஏங்க கொஞ்சம் வெளியில வாங்களேன். கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாங்க. என்னாச்சுமா? ஏங்க இவங்க யாருன்னே தெரியல, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன், நேரா பந்தில இருந்து இழுத்துட்டு வந்துட்டேன். அப்படி அரைஞ்சன்னு வச்சுக்கோ. ஏங்க இந்த திருட்டு பசங்களுக்காக ஏன் மேல கோபப்படுறீங்களா? திருட்டு பசங்களா? எதுக்கடி எல்லா விஷயத்துலயும் இப்படி அவசரப்படுற? அவனுக்கு திருட்டு பசங்க கிடையாது, நம்ம ஏரியா பசங்க தான். இவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா இவர் பேரும் சொல்ல வேண்டியதுதானே? அவனுங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கும் அவனுங்களுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் பாத்துருக்கேன். அவன் நம்ம ஏரியால தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கானுங்க. பேச்சுலர் பசங்கடி. அவங்கள யாருன்னே தெரியாது, கூப்பிடாமலே ஃபங்க்ஷனுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக ஏன் மேல கோபப்படுறீங்க? ஏன்னா பசி. தம்பிங்களா, எப்படா கடைசியா சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு ஒரு நாள் மேலே ஆகுதுண்ணே. பாத்தியா, நானும் இதே நிலைமையில தான் சென்னைக்கு வந்து ரூம் எடுத்து தங்கி வேலை தேடி அலைஞ்சிருக்கேன். எத்தனையோ நாள் பசியோட தூங்கியிருக்கேன். சில நாள்லாம் பசி தாங்க முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்துல போய் சாப்பிட்டுருக்கேன். இவனுக்கு நம்ம வீட்டை தேடி வரும்போது தெரிஞ்சிச்சு இவனோட நிலைமை என்னன்னு. என்ன மன்னிச்சிருங்க. தம்பிங்களா, எனக்காக இவ்வளவு மன்னிச்சிருங்கடா. வந்து சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா நிம்மதியான தூங்க கூட முடியாது. வாங்கடா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என் கம்பெனில நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு. உங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை கண்டிப்பா நான் வாங்கி தரேன். இனிமே எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி மேடம். சரி வாங்கடா, சாப்பிடலாம். வாங்கடா, வாங்க.